இன்னைக்கு வந்துட்டு மற்ற நாள்லாம் கூட நேரத்தோடு எழுந்திரிக்க மாட்டோம். இன்னைக்கு வந்துட்டு காலையிலே வந்துட்டு 6:30க்கெலாம் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா வந்துட்டு மேலே க்ளீன் பண்ண போகிறோம் நாங்கள் சின்டெக்ஸை. சரி நம்ம வந்து எடுப்புடி வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்தாச்சு. வாங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வேறு வேணுமாங்க? பாத்திரம் சோப்பு எனக்கு வேணும். பாத்திரம் நீ பயமா இருக்கு. இந்த கப்பி வேற இருக்கு. உனக்காக நான் பிடிச்சேன். எனக்கு யாரு இதே யார்கிட்ட ஒரு தள்ளி போடு. இவ்வளோ நாள் நாங்கள் இந்த கேவலமான தண்ணியில் தான் வந்துட்டு வாய் கொப்பளிச்சிட்ருக்கோம், பாத்திரம் வளர்க்கிட்ருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப வந்து கேவலமாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், இந்த தண்ணி வந்து செம்மண் கலரில் வருது. முதல்ல வந்துட்டு ஹவுஸ் ஓனர் வந்துட்டு க்ளீன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். இவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வச்சு தான் க்ளீன் பண்ணணும். அதுக்கு தான் வந்து க்ளீன் பண்ணுறீங்களான்னு இவங்க அப்பாட்ட கேட்டதுக்கு இவங்க வேணான்ட்டாங்க என் வீட்டுக்காரரு. ஏன்னா அப்போ வந்து கீழ் வீட்லேயும் குடியிருந்தனால வந்துட்டு அவங்க அப்பா என்னென்னு நினச்சாங்கன்னு தெரியல, வேணான்ட்டாங்க. இப்போ அவங்க காலி பண்ணிட்டு போனதுனால இவங்களே வந்து இறங்கி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இங்கே வந்து 3 வருஷம் ஆச்சு. வந்த புதுசில் என் வீட்டுக்கார் வந்து சின்டெக்ஸ் க்ளீன் பண்ணாங்க அங்கே பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் க்ளீனே பண்ணல. அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பண்ணுறாங்க. நீங்கள்லாம் மனுஷங்களே இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை காரி துப்புறது வந்து என்னை காதில் வந்து கேட்குது. என்ன செய்யுது, நேரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு வாரமும் வந்துட்டு இதை பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் வந்து வேறு தான் வேலை வந்துடும். இன்றைக்கி தான் அதுக்கு ஒன்று நேரம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மிக்ஸு நான் வந்தேன்னா இறங்குவேன். வெயிட் தாங்காமல் சின்டெக்ஸ் உடஞ்சிட போகுது. மித்ரா அம்மாவை இறக்கி விட்டா கூட ஆகும். உள்ள போறக்க இடமில்ல, எப்படித்தானோ தெரியல. இந்த புள்ள குட்டிங்களை வேற நான் வீட்டுக்குள்ளே தூங்க போட்டு வந்திருக்கேன். என்ன செய்யுதுங்கன்னு தெரியல எனக்கு. இது வந்து மேலே ஏற முடியலைங்க பார்த்தீங்களா. இங்கே லேடரில் ஏறிட்டு அதுக்கு மேலே அந்த அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து ஏறணும். நம்மளாலெல்லாம் வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு ஏற முடியாது. அப்படின்னு நான் ஏறல, இல்லைன்னா கூட நான் மேலே ஏறி இருந்திருப்பேன். இது என்ன இப்படி இருக்கு, சாக்கடை தண்ணி மாதிரி. உப்பா? உப்பு தானேங்க? சரி, அப்படியே வந்துட்டு அந்த அவங்க இப்போ ஊற்றின தண்ணி அப்படியே இந்த இவ்வளோ ஒரு கையளவு உப்பை எடுத்து தண்ணியில் போட்டு அப்படியே ஊற்றினோம்னா இப்போ இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. விளக்கமா ரெட்டாருவா, அதனால தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. மோட்டரா? மோட்ரு போடணுமா? அவங்க சொல்கிற டைமுக்கு ஆஃப் பண்ணணும். இதுக்கு நான் மேலே ஏறி க்ளீனே பண்ணியிருந்திருப்பேன். மோட்ரு போடணுன்னா நம்ம வந்து இந்த இங்கே பாருங்க, மேலேருந்து கீழே 2 ஃப்ளோர் இறங்கணும். ஒன்றும் தவறில்லை. இருந்தாலும் அடுத்த வரை ஏசி க்ளீன் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நான் ஏறி க்ளீன் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் மட்டும் நான் கேமரா திருப்பி காட்டுறேன். சாரி, மட்டும் ஒரு குஞ்சு கூட இன்னும் எந்திரிக்கல போல. இங்கே பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா, யாரும் எந்திரிக்கல. ஏன் காலியாக கிடக்குது ஏரியாவே. சரி போகலாம்.
பொதுவாகவே இந்த மாதிரி க்ளீனிங் வேலையெல்லாம் வந்துட்டு இந்த பெரிய பெரிய க்ளீனிங் வேலையெல்லாம் அவங்களே வந்து பார்த்துப்பாங்க, என்னை பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா நான் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்களே பார்த்துப்பாங்க. நான் இந்த மாதிரி ஏதாவது எடுபிடி வேலைகள் மட்டும்தான் பண்ணுறது. இந்த 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 2 பெட்டு இருக்குது பாருங்கள், இது வந்து ஹவுஸ் ஓனர் அம்மாவோட பெட்டு, அதான் என் வீட்டுக்காரோட அக்காவோட பெட்டு. இது வந்து எங்களோட பெட்டு. பாப்பா வந்து ஒரு 1.5 வயசாக இருக்கும்போது மேலே ஏறிட்டு பேசலாம். பாப்பா வந்துட்டு ஒரு 1.5 வயசாக இருக்கும்போது வந்துட்டு அவள் வந்து தூக்கத்தில் எழுந்திரிச்சு தலையை இப்படி இப்படின்னு முட்டிக்கிறான்னு சொல்லிட்டு வாங்கினோன்னே பைப்புள்ள டெய்லி அதில் உச்சி போக ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு பிரச்சனை கிடையாது, க்ளோத் டைப்பர் போட்டு விட்ருவேன். போட்டேன், க்ளோத் டைப்பர் போட்டு விட்ருவேன். தண்ணியே வரலையா? இருங்க, ஏறும். இந்த இப்போ தான் மெதுவாக ஏறிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு முட்டுவான்னு சொல்ல. அப்போ நைட்டு பிரச்சனை இல்லை. பகல் நேரத்தில் இந்த புள்ளைக்குட்டி என்ன செஞ்சிடும்னா, போயிட்டு அது மேலே ஏறி 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 நின்று உச்சி போய் வச்சிடுறது. அப்புறம் எங்கிட்ட அந்த பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி இப்படி மூட்டை கட்டி வச்சுருக்கு. இப்போ ஒன்றா அதை வந்து எது அந்த என்ன எடைக்கு போடுவாங்களா, அது எதாவது அந்த பழைய பெட்டு கடையில் போடணும். என்னங்க நம்ம ஒன்று பேச விட்றீங்களா? என்னங்க நான் காலங்காத்தால 2 பேர் சொல்ல வேண்டியது நடக்கீங்களே நிற்கும்போது சீக்கிரமாக போய் ஆஃப் பண்ணுவான். சன்னாக்க போகிறா செய்கிறாங்க. இவங்களெல்லாம் கல்யாணம் பண்ண நேரம் சும்மாவே இருந்திருக்கலாம். இப்போ தானே மேலே ஏறி வந்தேன். கடவுளே கடவுளே. க்ளீன் பண்ணி அவங்களுக்கு பசிக்குதோ இல்லையா, எனக்கு தான் பசிக்கும் போல. ஆஃப் பண்ணிட்டேன். முடிஞ்சா? ஏய் பிசாசு பதில் சொல்லுதன்ற. அடுத்த துணியா பேசு, துணியா ஒண்ணு போதுமா? ஏங்க இந்த துணியா? இந்தாங்க. ஏய் இந்தாங்க துணி அப்படியே போட்டு வந்துடுறாங்க, எடுத்து வந்துடுங்க, துவைச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல துணி. அப்புறம் என்ன துணி வேணும்? அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன், 2 தான் இருந்துச்சு. இதை வச்சு இதை புடிச்சா என்ன? ட்ரை ஷீட் எடுத்துருவா தம்பியோடது. நாளை காலைல சமைக்க மாட்டேன். மாப்பிள்ளை மைக்ரோஃபைபர் கிளாத் இருந்தால் தான் க்ளீன் பண்ணுவார். சீன் போடுறாங்கம்மா. முடிஞ்சா? 8 வர முடியாத வரும்போது தூக்கி உடஞ்சிரும். இருங்க நானே வரேன். ஒரு வழியா புள்ள க்ளீன் பண்ணி முடிச்சிருச்சு. என்னத்த சொல்லி என்னன்னு சொல்லணும்.
நீங்க தள்ளுங்க, நான் அங்கிட்டு பிடிக்க. அப்புறம் மூஞ்சில வச்சுட்டேன்னா எனக்கு தெரியாது. ஐயோ, நீங்க தள்ளுங்க. நான் ஐயோ தள்ளுனா நான் இப்படி போ. நீ வீசு. நன்றி கேட்டது நாய். நானே யாருமே யாராவது பிடிச்சாங்கண்ணா உயிர் மேல அவ்வளவு பயமா? எங்க தள்ளணும்? இன்னுமா தள்ளலாம்? விழமாட்டீங்க. அப்புறம் நான்லாம் யாருமே பிடிக்காம தானே ஏறினேன். ஆடுது இது என்ன ஏனி? அடுத்து பசிக்குது. துணி அப்புறமா துவைக்கலாம்.